ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ம்ஹோல் கர்வ் ஸ்கேல், அதாவது ஃப்ரெஞ்சு ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே தம்ப்நெயில்ல கொடுத்த மாதிரி இதை எங்கே வாங்கினா உங்களுக்கு வந்து லாபம் அப்படின்னு பாருங்கள். ரூ. 10 ரூ. 20 தானே, அதிகமாக போனால் என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. இது எவ்வளோ ஒரு ரூ. 10 மிச்சமானாலும் அதுவும் நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் தான். ஸோ நான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி எந்த பொருளெல்லாம் கம்மியான ரேட்டில் டெய்லரிங் பொருள் விற்குது, அது ஆன்லைனில் வாங்கலாமா இல்லை பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வாங்கலாமான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். நீங்கள் வந்து டெய்லரியில் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் பேட்டர்ன் தேவைப்படுது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். 28 சைஸ்லேருந்து உங்களுக்கு எந்த சைஸு ப்ளவுஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு பேட்டர்ன் போட்டு கொடுப்பேன். தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்கேலை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இதை எங்கே வாங்கினா நமக்கு வந்து பணம் மிச்சமாகும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி எந்தெந்த பொருளெல்லாம் ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த ஆர்ம்ஹோல் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஞ்சு ஸ்கேல் எப்படின்னு வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆர்ம்ஹோல் சைடில் அந்த வளைவு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணவே மாட்டேன். இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் இதை சொல்கிறேன். நான் வந்து அப்படியே தான் ட்ரா பண்ணிக்குவேன். ஆர்ம்ஹோல் வளைவுகள்லாம் அப்படியே ட்ரா பண்ணுறது தான் மேக்ஸிமம் வந்து ஒரு ஈஸியாக வரும். உங்களுக்கு எந்த சைஸ்னாலும் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி வரும். ஆனால் ரொம்ப பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இதை எப்படி ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போது இது வந்து பேக் நெக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்ம்ஹோல் சைடில் எடுக்கிற அந்த அளவுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்குக்கு ஆர்ம்ஹோலில் நம்ம எடுக்க வேண்டிய அளவுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து ஆர்ம்ஹோல் கர்வ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்ம்ஹோலோட அந்த வளைவு வரையணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைடில் இருக்க அந்த பெரிய இடத்த எடுத்துக்கணும். பாருங்கள், இதை எடுத்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கணும். இந்த மார்க்கிங்கும் வந்து இந்த ஸ்கேலில் வந்து நல்லா மீட் ஆகணும். கரெக்டாக அந்த ஸ்கேல் போய் அதில் இது போல் வளைவாக உட்காரணும். பாருங்கள், நான் இப்போ இதை வந்து உங்களுக்கு அப்படியே ட்ரா பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் கோணலாம் இல்லாமல் நேராக நீட்டாக வரைய முடியுது. இதுவே நீங்கள் இன்னும் உள்ளே தள்ளி வரையணும் அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு இந்த அளவு வேணும், ஒரு இன்ச்செல்லாம் எடுப்போம்ல, அப்போ அந்த அளவு வேணும்னா கரெக்டாக நம்ம அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதை வந்து வளைவாக வச்சு ட்ரா பண்ணணும். கரெக்டாக அந்த இடம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இதுவே நம்ம அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டுக்கு நெக்கெல்லாம் எடுப்போம். ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு தான் கொடுப்போம். அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் ட்ரா பண்ணுறது அப்படின்னா இந்த சைடு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சின்னதாக இருக்குது இல்லையா, அந்த வளைவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வளைவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ம்ஹோலுக்கு நீங்கள் இந்த பெரிய சைடில் இருக்க வளைவை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு இந்த மாதிரி சின்ன வளைவை நீங்கள் இது போல் வைங்க. பாருங்கள், நம்ம இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம். இந்த 2 மார்க்கிங்கையும் அது வந்து மீட் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நமக்கு அந்த வளைவு வந்து நம்ம நார்மலாக இப்படி கை வச்சு ட்ரா பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கையில் இப்படி ட்ரா பண்ணுறதுக்கும் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்க, அதுக்காக சொல்கிறேன், பண்ணுறதுக்கும் இந்த ஆர்ம்ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இது பயனுள்ள ஒரு பொருள் தான். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஆனால் இதை எங்கே வாங்கினா நமக்கு வந்து அமௌண்ட் கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 100% இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 30லேருந்து ரூ. 40 உள்ளே தான் வருது. அதனால நம்ம நார்மலாக லைனிங் எடுப்போம், த்ரெட்டெல்லாம் வாங்குகிற டெய்லரிங் மெட்டீரியல் கிடைக்கக்கூடிய அந்த ஷாப்பில் வாங்குங்க. இது 30லேருந்து 40க்குள்ளே தான் வருது. ஆனால் நீங்கள் இதை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரூ. 150க்கு மேலே தான் இதோட ரேட் வருது. நான் எல்லா ஆப்லேயுமே செக் பண்ணிவிட்டேன்.
ஆன்லைனில் வாங்குனீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை டெய்லரிங் ஷாப்லேயே போய் நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குவீங்கல்ல, த்ரெட்டு லைனிங் எல்லாம் நீங்கள் எடுப்பீங்கல்ல, அந்த ஷாப்லேயே போய் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்பவே பணம் மிச்சம். 150 ரூபாய் எங்கே இருக்குது, 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே எங்கெங்க இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் தைக்கிற அமௌண்ட்டே அதில் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது. ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கும்போது எவ்வளோ நேரம் உட்காந்து கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க. ஸோ அதை மனசில் வச்சுட்டு ஒரு சில பொருளெல்லாம் நமக்கு வந்து கம்மியாக இருக்கிறத ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை நம்ம நார்மலாக வாங்குகிற கடையிலேயே வாங்கிக்கோங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே தாங்க வருது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லரிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் மெசேஜில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கான வீடியோஸ் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். எல்லா சைஸு ப்ளவுஸ் கட்டிங்கும் நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.